ஸோ நல்ல இடமா பார்த்து ஒரு லீகலா நல்லா செக் பண்ணி கரெக்டா வந்து செக் பண்ணி 1க்கு 10 இடத்துல விசாரிச்சு பார்த்துட்டு, அது மட்டும் இல்லாம யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க, இல்ல ஒரு வந்து லேஅவுட் ப்ரமோட்டர் ஒருத்தவங்க பண்றாங்க. நம்ம அவங்ககிட்ட போய் நம்ம வந்து இவங்கலாம் லேஅவுட் ப்ரமோட்டர் நல்லா பண்ணாங்க. ஒரு பெரிய கம்பெனி நம்ம அங்க போய் வாங்குறோம் அப்படிங்கிறது மட்டும் நீங்க தப்பு பண்ணாதீங்க. வாங்குறதுக்கு முன்னக்கூட்டி நீங்க டைரக்ட்டா போய் வந்து ஃபர்ஸ்ட் விசாரிச்சு பாருங்க. நீங்க லோக்கல்ல போய் விசாரிச்சு பார்த்து அந்த ஏரியால இந்த இடம் இதுக்கு மட்டும் யார் வச்சிருந்தாங்க? அதுக்கு மட்டும் யார் வச்சிருந்தாங்க? அந்த ஏரியால ஒரு வயசானவங்க, பெரியவங்க இருந்தா இந்த இடம் இதுக்கு முன்னாடி எத்தன வருஷமா யார் யார் கையில இருந்திருக்குது? என்ன ஏது எல்லாத்தையும் நீங்க டைரக்ட்டா போய் அந்த இடத்த போய் விசாரிச்சு பார்த்துட்டு வாங்குங்க. அதே மாரி லேஅவுட்ல வாங்குறதா இருந்தா கூட சரி, அந்த லேஅவுட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஈபி ஃபெசிலிட்டி கொண்டு வருவாங்களா? ட்ரைனேஜ் வருமா? மெட்ரோ வருமா? ஏன்னா கேட்டட் கம்யூனிட்டீஸ் சில இடத்துல எல்லாமே பிளாட் போட்டு விப்பாங்க. ஆனா விக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஈபி ஃபெசிலிட்டி இருக்காது. ஃபர்ஸ்ட் யார் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்களோ, அவங்க தான் அந்த போஸ்ட் கொண்டு வர வேண்டியதா இருக்குது. பட் ஆனா அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லேஅவுட்டோட ரோடு வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து தான பத்திரம் குடுத்தாங்கன்னா, அது கவர்மெண்ட் தான் கொண்டு வரணும். ஆனா லேஅவுட் ப்ரமோட் பண்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சில லேஅவுட்காரங்க பண்ணி குடுக்குறாங்க, சிலவங்க அத பண்ணி குடுக்கல.